முக்கிய செய்திகள். எம்ஜிஆர் தொடங்கிய அதிமுகவுடன் தான் தேமுதிக கூட்டணி, கேப்டன் விஜயகாந்த் விளக்கம். வேட்புமனு தாக்கல் செய்ய இன்று கடைசி நாள். இதுவரை 2401 மனுக்கள் தாக்கல். இஸ்லாமிய மக்களின் கோரிக்கைகள் கனிவுடன் பரிசீலிக்கப்படும். அதிமுக பொதுச் செயலாளர் செல்வி ஜெயலலிதா உறுதி. அனைவரும் வாக்களிப்பது ஜனநாயக கடமை, தேர்தல் ஆணையம் பிரச்சாரம். வணக்கம். விரிவான செய்திகள். எம்ஜிஆர் ஆரம்பித்த கட்சியோடுதான் தான் கூட்டணி அமைத்துள்ளதாக தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் கூறியுள்ளார். கேப்டன் விஜயகாந்த் தனது தேர்தல் சூறாவளி பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக சென்னை ஆலந்தூரில் போட்டியிடும் வேட்பாளர் பண்ருட்டி ராமச்சந்திரனை ஆதரித்து ஆதம்பாக்கத்தில் வாக்கு சேகரித்தார். நேற்று காலை செஞ்சியில் தனது பிரச்சாரத்தை தொடங்கிய கேப்டனுக்கு வழிநெடுகிலும் மக்கள் கூட்டம் கூட்டமாக கூடியிருந்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். காலையில் தனது சூறாவளி பிரச்சாரத்தை தொடங்கிய கேப்டன் மாலையில் சென்னை ஆலந்தூரில் போட்டியிடும் அவைத்தலைவர் பண்ருட்டி ராமச்சந்திரனுக்காக குரோம்பேட்டை, சென்ட் தாமஸ் மவுண்ட், நந்தம்பாக்கம் உள்ளிட்ட இடங்களில் வாக்குகளை சேகரித்தார். அப்போது பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள் எம்ஜிஆரின் நண்பர் என்றும் ஆலோசகர் என்றும் அவருக்கு முரசு சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்றும் மக்களை கேட்டுக்கொண்டார். தமிழ்நாட்டில் விஷச்செடி போல் முளைத்து வந்துள்ளது கலைஞர் என்று கூறிய கேப்டன் விஜயகாந்த், எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்பது போல எங்கும் ஊழல் எதிலும் ஊழல் என்ற சூழல் நிலவி வருவதாக குற்றம் சாட்டினார். இந்த நாட்டில் விஷச்செடி அப்படின்னு சொன்னா யார் என்றால் கலைஞர் தான் விஷச்செடி. என்னன்னா இப்படி விஜயகாந்த் விஷச்செடிங்கெல்லாம் பேசுறாரு அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாம். ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, எங்கும் ஊழல் எதிலும் ஊழல், எங்கும் தமிழ் எதிலும் தமிழ்ங்கிற மாதிரி எங்கும் ஊழல் எதிலும் ஊழல். ஊழல் சம்பாதிச்சுதான் நீங்க இவ்வளவு சொத்து வைக்கிறார். இவரே சொல்லியிருக்கா, நெஞ்சுக்கு நினைக்கிற புக்கில் நான் மஞ்சப்பையை திருட்டு ரயில் ஏறி வரும்போது தொடர்நடுங்கி தான் வந்தார். ஆக அந்த தொடர்நடுங்கி பயில்வானுக்கு இவ்வளவு சொத்துனா நம்ம எங்க வச்சு அவருடைய புள்ள சொல்றா, அழகிரி சொல்றா, இது வெண்டிலேட்டர் கூட்டணி. வெண்டிலேட்டர்னா மூச்சு, அதாவது மூச்சு இல்லாம இயற்கை இல்லாம செயற்கை வைக்கிற மூச்சு, அல்லது வெண்டிலேட்டர் கூட்டணி. அவருக்கு தெரியல போல இருக்கு, நாங்க எக்ஸிலேட்டர் கூட்டணி. எக்ஸிலேட்டர்னா தமிழனுக்கு தலைகுனிவை ஏற்படுத்திய ஸ்பெக்ட்ரம் ஊழல் மூலம் 1,76,000 கோடி ரூபாய் கொள்ளையடித்தது திமுக என்று குற்றம் சாட்டிய கேப்டன், தன்னை எப்படியாவது திமுக கூட்டணியில் சேர்த்துவிட வேண்டும் என்பதற்காக மூக்க அழகிரி கேப்டன் எனது நண்பர் என்றும் தன்மானம் உள்ளவர் என்று கூறி வருவதாகவும் தெரிவித்தார். என் மக்களை தங்கத்தட்டில் வச்சு தாராட்டிங்க. இந்த மக்களை நான் கூட போறேன், எனக்கு கூட கட்சி ஆரம்பிச்சு கட்சி நடத்தணுங்கிறது எனக்கு தேவை கிடையாது. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்படியெல்லாம் நான் ஆசைப்பட்டிருந்தா இதற்குத்தான் ஆசைப்பட்டாயான்னு சொல்லிவிட்டு எவ்வளவோ எப்பவோ கையில காசு ஆயிடுவாங்க. இப்ப கூட எவ்வளவு ஆசைப்பட்டாங்க நான் கூட்டணியிலிருந்து என்னை பிரிக்கணும், பிரித்தாலும் சிரிச்சு நான் அதுக்கே ஆசை. இப்ப சொன்னா உடனே கலைஞர் போட்டு கொடுப்பாரு. எத்தனை கோடி என்கிட்ட பேசிச்சு, கோடி கணக்கில் பணம் என்னால கூட அதை பார்க்கல. ஆனா இவங்க பார்த்து வச்சிருக்காங்க, பாருங்க, கொள்ளையடிச்சு வச்சிருக்காங்க. இவரை சொல்றாரு, அழகிரி சொல்றா, என்னுடைய நண்பர் தன்னம்பிக்கை தன்மானம் உள்ளவர், அவரெல்லாம் போக மாட்டாரு. ஆமா, நீ நான் ஓடி பிடிச்சிடணும். சவால் விட்டவர் அழகிரி. என்ன சவால் விட்டார்? விஜயகாந்த் அவர்களே, நீங்க மதுரையில வந்துதான் நிற்பேன், நான் பிறந்த ஊர்ல எனக்கு சவால் இல்லையா? விருத்தாச்சலம் வேணாம், மதுரை வேணாம், திருச்சியை தாண்டி வா, எந்த ஊரா தான் நிற்போம், சந்திப்போம். நான் எப்பவும் வெற்றி வந்துட்டு இருக்கேன். நாளைக்கு இருக்கு டைம், நாளைக்கு கூட தப்பு இல்லை, நீங்க வந்து பண்ணு.
நாளைக்கு மண்ணுங்க போட்டி போட தயார், போட்டிடுங்க, சந்திக்க தயார். நான் பின்வாங்கினாதான் எனக்கு பயம். கச்சத்தீவை தாரை வார்த்த கருணாநிதி அதை மீட்க புது ஒப்பந்தம் போடுவோம் என்று கூறியிருப்பது மக்களை ஏமாற்றும் நடவடிக்கை என்று கேப்டன் குற்றம் சாட்டினார். கருணாநிதி ஆட்சியில் இருக்கும் வரை தமிழகத்தில் ஏழைகள் இருப்பார்கள் என்றும் விலைவாசி உயரத்தான் செய்யும் என்றும் கேப்டன் கூறினார். மக்கள் நன்மைக்காகவும் ஊழல் நிறைந்த திமுக அரசை ஒழித்து கட்டுவதற்காகவே தேமுதிக எம்ஜிஆர் ஆரம்பித்த அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து போட்டியிடுகிறது என்று கேப்டன் விஜயகாந்த் தனது பிரச்சாரத்தில் தெரிவித்தார். ஊழல் நிறைந்த திமுக அரசிற்கு இந்த தேர்தலில் தோல்வியை பரிசாக தமிழக மக்கள் கொடுக்க வேண்டும் என்றும் வாக்காளர்களை கேப்டன் கேட்டுக்கொண்டார். இதையடுத்து இன்று பொன்னேரி, மாதவரம், அம்பத்தூர், கொளத்தூர், எழும்பூர், அண்ணாநகர் மற்றும் விருகம்பாக்கம் ஆகிய தொகுதிகளில் பிரச்சாரத்தில் ஈடுபடும் கேப்டன் விஜயகாந்த் பொதுமக்களை சந்தித்து வாக்குகளை சேகரிக்கிறார். தமிழக சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்ய இன்றைய கடைசி நாளாகும். தமிழக சட்டமன்ற தேர்தல் அடுத்த மாதம் 13ஆம் தேதி நடைபெறுவதை முன்னிட்டு தமிழகத்தில் தேர்தல் பிரச்சாரம் உச்சகட்டத்தை எட்டியுள்ளது. தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் தாங்கள் வேட்புமனுவை தாக்கல் செய்ய கடந்த 19ஆம் தேதியிலிருந்து இன்று வரை தாக்கல் செய்யலாம் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்திருந்தது. இன்று வரை சுமார் 2401 பேர் மனு தாக்கல் செய்துள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தாக்கல் செய்யப்பட்ட வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை இம்மாதம் 28ஆம் தேதி வரை நடைபெறும் என்றும் வேட்புமனுவை வாபஸ் பெற இம்மாதம் 30ஆம் தேதி கடைசி நாள் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. வேட்புமனுவை தாக்கல் செய்ய இன்று கடைசி நாள் என்பதால் எஞ்சிய வேட்பாளர்கள் தங்கள் வேட்புமனுவை இன்று தாக்கல் செய்யக்கூடும் என்றும் வேட்புமனு தாக்கல் பிற்பகல் 3 மணி வரை நடைபெறும் என்றும் தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இஸ்லாமிய மக்களின் கோரிக்கைகளை அதிமுக கனிவுடன் பரிசீலனை செய்யும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் செல்வி ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். தமிழக சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு செல்வி ஜெயலலிதா 2வது நாளாக நேற்று தனது பிரச்சாரத்தை மேற்கொண்டார். திருச்சி கரு மண்டபத்திலிருந்து தனது பிரச்சாரத்தை தொடங்கிய அவர் ராம்ஜி நகர், மணப்பாறை உள்ளிட்ட பகுதிகளில் அதிமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து வாக்கு சேகரித்தார். பொதுமக்களின் நிலங்களை அடிமாட்டு விலைக்கு வாங்குவதும் அதை அதிக விலைக்கு விற்பதும் கருணாநிதியின் குடும்பத்திற்கு கைவந்த கலையாகிவிட்டது என்று தெரிவித்த செல்வி ஜெயலலிதா தமிழகத்தில் பத்திரிகை சுதந்திரம் பறிக்கப்பட்டு விட்டது என்றும் திரைப்படத்துறை கருணாநிதியின் குடும்பத்துறை ஆகிவிட்டது என்றும் குற்றம் சாட்டினார். ஆட்சி பொறுப்பேற்றதும் இஸ்லாமியர்களை இடம்பெறாத வகையில் ஆணையம் ஒன்றை அமைத்து தன்னிச்சையாக 3.5% இடஒதுக்கீட்டினை அறிவித்ததோடு மட்டுமல்லாமல் நடைமுறையில் இது சாத்தியமில்லை என்று கூறிய கருணாநிதியின் ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்று அவர் கூறினார். மேலும் இஸ்லாமிய மக்களின் இடஒதுக்கீட்டை உயர்த்துவது, இடஒதுக்கீடு முறையாக அமல்படுத்தப்படுகிறதா என்று கண்காணிப்பது உள்ளிட்ட இஸ்லாமிய மக்களின் கோரிக்கைகள் கனிவுடன் பரிசீலிக்கப்படும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா உறுதியளித்தார். முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டவுடன் இஸ்லாமியர்களே இடம்பெறாத வகையில் ஓர் ஆணையத்தினை திருத்தி அமைத்தார். பின்னர் தன்னிச்சையாக 3.5 விழுக்காடு இடஒதுக்கீட்டினை அறிவித்தார். நடைமுறையில் இந்த இடஒதுக்கீடும் அமல்படுத்தப்படுவதில்லை என்று கூறப்படுகிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்தவுடன் இஸ்லாமியர்களின் இடஒதுக்கீட்டினை உயர்த்துவது, இடஒதுக்கீடு முறையாக அமல்படுத்தப்படுகிறதா என்பதை கண்காணிப்பது உள்ளிட்ட இஸ்லாமிய சமுதாயத்தினரின் கோரிக்கைகள் குறித்து பரிசீலிக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் தொடர்பாக ஜனதா கட்சி தலைவர் சுப்பிரமணிய சுவாமி டெல்லி நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனு உச்சநீதிமன்றத்தின் கீழ் செயல்பட்டு வரும் சிறப்பு நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டுள்ளது. 2G ஸ்பெக்ட்ரம் ஒதுக்கீட்டை பெற்ற நிறுவனங்கள் பின்னர் தங்கள் நிறுவனத்தின் பங்குகளை வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு விற்றுள்ளதால் அது தேசத்தின் பாதுகாப்பிற்கு எதிரானது என்று கூறி அது குறித்து தனியே விசாரிக்க வேண்டும் என்று சுப்பிரமணிய சுவாமி மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். மேலும் 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் தொடர்பான சிபிஐ விசாரணைக்கு உதவும் வகையில் தன்னை அரசு தரப்பு வழக்கறிஞராக அறிவிக்க நீதிமன்றம் உத்தரவிட வேண்டும் என்றும் அந்த மனுவில் குறிப்பிட்டிருந்தார். இந்த நிலையில் இந்த மனு டெல்லி நீதிமன்றத்தில் நீதிபதி பிரதிபா ராணி முன்னிலையில் நேற்று விசாரணைக்கு வந்தது. அப்போது சுப்பிரமணிய சுவாமியின் மனுவை நீதிமன்றத்தின் கட்டுப்பாட்டில் செயல்படும் சிறப்பு நீதிமன்றத்திற்கு மாற்றுவதாக நீதிபதி உத்தரவிட்டார். 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் தொடர்பான அனைத்து விசாரணைகளும் தற்போது உச்சநீதிமன்றத்தின் நேரடி கட்டுப்பாட்டில் நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் நேற்றுடன் முடிவடைந்தது. கடந்த பிப்ரவரி மாதம் 21ஆம் தேதி நாடாளுமன்றத்தின் பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்கியது.
அதில் ரயில்வே பட்ஜெட் மற்றும் பொது பட்ஜெட் ஆகியவை தாக்கல் செய்யப்பட்டன. மேலும் பல முக்கிய மானிய கோரிக்கைகளும் இந்த கூட்டத்தொடரில் நிறைவேற்றப்பட்டது. இதனிடையே தமிழகம், கேரளா மற்றும் மேற்கு வங்கம் உள்ளிட்ட 5 மாநிலங்களின் சட்டமன்ற தேர்தலையொட்டி பட்ஜெட் கூட்டத்தொடர் மிக குறுகிய காலத்திலேயே முடித்து வைக்கப்பட்டது. நேற்று காலை மக்களவை தொடங்கியதும் ஜாதிவாரி கணக்கெடுப்பது தொடர்பாக அரசிடம் தாங்கள் தெரிவித்திருந்த கோரிக்கைகளை அரசு பரிசீலனை செய்யவில்லை என்று ராஷ்டிரிய ஜனதாதள தலைவர் லாலு பிரசாத் யாதவ் கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த பிரணாப் முகர்ஜி, இந்த விவரங்கள் உள்துறை அமைச்சருக்கு அனுப்பி வைக்கப்பட்டு உடனடியாக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்தார். இதையடுத்து சமாஜ்வாடி கட்சியின் தலைவர் முலாயம் சிங் யாதவ் பேசுகையில், அமெரிக்க அதிகாரிகளிடம் உள்துறை அமைச்சர் பேசியதாக விக்கிலீக்ஸ் வெளியிட்ட செய்தியில் இந்தியாவின் தெற்கு மற்றும் மேற்கு மாநிலங்கள் வளர்ச்சி அடைந்துள்ளதாகவும் வடக்கு கிழக்கு பகுதிகள் வளர்ச்சி அடையாததால் இந்தியா முன்னேறாமல் உள்ளது என்றும் கூறியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே பாரபட்சம் காட்டும் வகையில் பேசிய அவர் உள்துறை அமைச்சராக பதவி வகிக்கக்கூடாது என்று கூறினார். இதற்கிடையே காமன்வெல்த் போட்டியில் நடைபெற்ற ஊழல் குறித்து ஆராய நியமிக்கப்பட்ட சுங்லோ தனது அறிக்கையை சமர்ப்பித்த பின்னும் அவையில் அந்த அறிக்கை தாக்கல் செய்யப்படவில்லை. எனவே அந்த அறிக்கையை உடனடியாக அவையில் சமர்ப்பித்து விவாதம் நடத்த வேண்டும் என்றும் பாஜக தலைவர் அத்வானி தெரிவித்தார். இதற்கு பதிலளித்த நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் பவன்குமார் பன்சால், இந்த விவகாரம் நிர்வாக அளவில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணை என்றும் தேவைப்பட்டால் அது குறித்து மேல் நடவடிக்கை எடுக்க அரசு தயாராக இருப்பதாகவும் கூறினார். பன்சாலின் இந்த கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்த பாஜக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். இத்துடன் நாடாளுமன்றத்தின் நடப்பு கூட்டத்தொடர் முடிவடைந்தது. அவை தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டது. மீண்டும் முக்கிய செய்திகள். எம்ஜிஆர் ஆரம்பித்த கட்சியோடுதான் தான் கூட்டணி அமைத்துள்ளதாக தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் கூறியுள்ளார். தமிழக சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்ய இன்றே கடைசி நாளாகும். இஸ்லாமிய மக்களின் கோரிக்கைகளை அதிமுக கனிவுடன் பரிசீலனை செய்யும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் செல்வி ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என்பது ஜனநாயக கடமைகளில் ஒன்று என்று தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி பிரவீன்குமார் தெரிவித்துள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 1 மணிக்கு. உங்களது பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு காண 30134600 என்ற கேப்டன் டிவியின் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம். வணக்கம்.